என்னடா உளர்ற? ஹாய், நான் தேஜா. வெல்கம் பேக் டு மை சேனல் தேஜாஸ் ரியாக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஓல்டு தமிழ் மூவிங்க. 1942 வந்தது, நந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டிவோஷனல் மூவி தான். லைக் ஒரு ஓனர் இருப்பார், அந்த ஓனர் கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவரோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் லோ கேஸ்டான கம்யூனிட்டி. ஸோ அதில் வந்து ஒரு பர்சன் வந்து ஹி வாஸ் வெரி டிவோட்டட் டு லார்ட் சிவா. அவருக்கு வந்து என்னென்னா சிதம்பரம் நடராஜ சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு அவரை தரிசிக்கணும், அவரோட சேவை செய்யணும் அப்படின்றது தான் அவரோட இதுவாக இருக்கும். ஹி வாஸ் அ பிக் டிவோட்டி. ஸோ அந்த மூவியில் என்னென்னா இதுதான் கம்ப்ளீட்டாக வரும். அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க ஓனர்கிட்ட வந்து கேட்பார், இந்த மாதிரி நான் சிதம்பரம் போகணும், நான் வந்து சிவனை தரிசனம் பண்ணிக்கணும், நடராஜ சுவாமியை தரிசனம் பண்ணிக்கணும், நீங்கள் எனக்கு வந்து லீவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அந்த ஓனர் வந்து அதுக்கு மறுத்துட்டே இருப்பார். ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லி அவர் மறுத்துட்டே இருப்பார். ஸோ ஒரு டைமிங் என்ன ஆகும் அப்படின்னா, நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வராரு அந்த அந்த டிவோட்டி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சு அவர் ஓனர்கிட்ட சொல்லும்போது ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு வயலில் போட்டது எல்லாமே வந்து நாளைக்கே விளைஞ்சிருச்சு அப்படின்னா நீ சிதம்பரம் போ அப்படின்றாரு. ஸோ அதுக்காக வந்து என்ன ஆகுதுன்னா, ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைமிங்கில் வந்து ஹி இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் ஃபீல்டு. அதாவது மறுநாள் காத்தால ஆஸ் யூஷுவல் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஃபீல்டுக்கு போகிறாரு. போகும்போது அவர் அங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா, எல்லாமே வளைஞ்சிருக்கிறதும் அவருக்கே ஒரே ஆச்சரியம். அது ஒரு பாட்டு ஒன்று பாடுறாருங்க, செம்மையாக இருக்கு அந்த பாட்டு. நல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. உடம்பெல்லாம் புல்லரிக்குது அந்த பாட்டு கேட்கும்போது, செம்மையாக இருக்குது. அந்த சீன் பார்க்கணும். அது வந்து அந்த ஓனருக்கு தெரிஞ்ச அந்த ஓனர் வந்து சரண்டர் ஆகிற டைமில் வந்து அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு அந்த சீன்ஸ்லாம். நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கவே இல்லை. ஐயோ ஆண்டே, ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை, ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே, ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே. அவர் அப்படியே பிரமிச்சு போகிறாரு பார்த்து. இந்த வயல் எங்கேயுமே இல்லை, அவரோட ஃபீல்டில் மட்டும்தான் வயல் நல்லா வளர்ந்துருக்கு. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அது அப்படியே மைண்டில் அவருக்கு ஓடிட்டே இருக்கு. பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா, பரப்பயலுக்கு சிதம்பரம் தரிசனமா. என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ என்றும் அப்பன் திருவருள், சொப்பனமோ என்றும் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே, ஆடிய பாலனே அம்பலவானனே, ஆடிய பாலனே அம்பலவானனே, நீங்காண்ட கருணையை ஏழு அறிவெனோ, நீங்காண்ட கருணையை ஏழு அறிவெனோ. இதில் ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, இந்த சாங் வந்து இப்போ வந்து ரீமிக்ஸ் பண்ணி திருப்பியும் எடுத்துகிட்டு வராங்க. அந்த லிரிக்ஸ்லாம் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா
ಎಂತಾಯುಮಲ್ಲವಾ ಪೊನ್ನಪ್ಪನಲ್ಲವಾ ಪೊನ್ನಂಬಲತವಾ ಪೊನ್ನಪ್ಪನಲ್ಲವಾ ಪೊನ್ನಂಬಲತವಾ ಎನ್ನಪ್ಪನಲ್ಲವಾ ಎಂತಾಯುಮಲ್ಲವಾ ನೀ ಎನ್ನಪ್ಪನಲ್ಲವಾ ಎಂತಾಯುಮಲ್ಲವಾ ಪೊನ್ನಪ್ಪನಲ್ಲವಾ ಪೊನ್ನಂಬಲತವಾ ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏழை பார்ப்பான் செய்திடும் பிழையை ஏற்று அப்படியே சாத்தியமா விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நான் தான் வந்து பாவம், நீ வந்து புண்ணியம் செஞ்சவன், லைக் உனக்கு வந்து கடவுள் அனுகிரகம் இருக்கு அப்படின்ற. கொள்ளாதே இனமறியாதவன் பின்புத்திக்காரன் இனமறியாதவன் பின்புத்திக்காரன் என்னை நீ தள்ளாதே புத்திக்காரன் என்னை நீ தள்ளாதே நான் இனமறியாதவன் பின்புத்திக்காரன் என்னை நீ தள்ளாதே ஜாதி பெரிய பூஜைகள் ஜாதி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அது அந்த ஜாதியை பற்றி பேசியிருக்காரு அவர். ஐ மீன் அந்த பாட்டிலேயே பேசியிருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஏழை பாப்பான் ஏழை பாப்பான் இந்த ஏழை பாப்பான் செய்திடும் பிழையை ஏற்றுக்கொள்ளாதே. நந்தா, என்ன அறியாமையா உனக்கு எவ்வளவோ கொடுமைகள் செய்தேன். உன்னை திட்டினேன், அடித்தேன். நான் செய்ததெல்லாம் அம்மா அபச்சாரம். என்னை மன்னித்து இந்த பாவியம் கடைத்தேறும்படி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஆண்டே, நான் ஏழை, ஜாதியில் கடையன், உங்கள் அடிமை, என்னை சோதிக்கலாகாது. சர்வேஸ்வரன் கிருபையை பரிபூர்ணமாக பெற்ற நீயா ஏழை, நீயா ஜாதியில் கடையன். உன் மகிமையை தெரிந்து கொள்ளாத நான் அல்லவா கடையன். நந்தா, நீ எனக்கு ஞானோபதேசம் செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டே, நான் என்ன சொல்லட்டும்? ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம். அவ்வளோதான். நல்லா இருக்கு ஆக்சுவலி. அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ரியலாக வந்து ஒரு சில பேர் பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த டைமிங்லேயே அது வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஐ டிட் இட். நீங்கள் இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை எனக்கு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதுவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய், see you, டேக் கேர். என்னோடய சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.